ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ரூப் பீம் தேவையா, எந்த சைட்டுக்கு தேவை, எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரூப் பீம் வந்து எங்கே தேவைப்படாது அப்படின்னா, நீங்கள் வந்து லோட் பியரிங் கட்டுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவைப்படாது. கல் கட்டி அதை மேலே நம்ம செவரு கட்டி அதுக்கு மேலே நம்ம ரூப் போடுதோம் அப்படின்னா இதில் எந்த விதமான பீமும் நீங்கள் போட தேவையில்லை. ஒன்லி லிண்டலில் போடுற பெல்ட்டும் கல்லுக்கட்டில் போடுற பேஸ்மெண்ட் பெல்ட்டும் மட்டும் போதுமானது தான். மற்றபடி அங்கே நீங்கள் எந்த விதமான ரூப் பீமோ பிளிந்த் பீமோ எந்த விதமான பீமும் அங்கே தேவையில்லை. ஆனால் நீங்கள் பில்லர் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பீம் தேவை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்டுக்குமா தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில இடத்துல வந்து முக்கியமாக தேவை. அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போது ரூப் பீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ரூப் ஸ்லாபில் உள்ள லோடை பூரா கடத்தி காலத்துக்கு கொண்டு போய் காலம் டு எர்த் ஃபூட்டிங் போய் ஃபூட்டிங் டு எர்த்து கொண்டு போகிறது தான் அந்த ரூப் பீமோட வேலை. ஸோ அதை வந்து நம்ம வந்து போடலை அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ரூஃபில் உள்ள லோடு பூரா இப்போ இந்த ஸ்லாப் இருக்குது, இதில் நம்ம ரூப் பீம் போடலை சரிங்களா அந்த சைட்டில். ஸோ அவங்க அதை போடாதனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே உள்ள லோடு பூரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் வழியாக கீழே உள்ள பிளிந்த் பீமுக்கு தான் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த பிளிந்த் பீமை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அங்கே இடத்துல நம்ம வந்து ரூப் பீம் தேவையில்லை. அது வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அது வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் கிடையாது, செமி லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஆனால் இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த பில்லரை நம்ம வந்து இவ்வளோ தூரம் ரூஃப் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கான பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். எதுக்கு அப்படின்னா, அந்த பில்லர் வந்து என்ன செய்கிறது அந்த வேலையை அப்படின்னா, அந்த முக்கால் ஒரு பில்லர் போடுறீங்க, இல்லை 1/3 பில்லர் போடுறீங்க அப்படின்னா அந்த பில்லர் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணி அந்த ஸ்லாப் வரைக்கும் கொண்டு போனாலுமே அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ள லோடை மட்டும்தான் அந்த பில்லர் கொண்டு போகுமே தவிர அந்த பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்குமான இடைவெளி உள்ள லோடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் கொண்டு போகாது. அந்த லோடுலாம் எங்கே வரும் அப்படின்னா கீழே உள்ள பிளிந்த் பீமுக்கு தான் வரும். பிளிந்த் பீம் வழியாக தான் நம்ம காலத்துக்கு போய் காலம் டு எர்த்துக்கு போகுது. இவ்வளவு தூரம் நம்ம அந்த பில்லரை ரைஸ் பண்ணதுக்கு தேவையே இல்லையே. அந்த இடத்துல நீங்கள் அதை என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அந்த பிளிந்த் பீமையோட அந்த பில்லரை கட் பண்ணி விட்டு பிளிந்த் பீமை நீங்கள் அவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே ஃபுல் லோடே உட்கார வச்சிடலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம செலவு பண்ணி அந்த பில்லர் நம்ம போட்டுட்டோம், ஃபூட்டிங் போட்டு அதுக்கு ஒரு பிளிந்த் பீம் டைப் பண்ணி அதுக்கு மேலே நம்ம லிண்டல் வரைக்கும் டைப் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த ரூஃபில் உள்ள அந்த ஒரே ஒரு இந்த ரூப் பீம் போடாத காரணத்தினால உங்களுக்கு அதோட வேலையே இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா. அந்த பர்பஸ் நம்ம எதுக்காண்டி அவ்வளோ தூரம் செலவு பண்ணி அந்த காலத்தை போட்டோமோ அதோட பர்பஸே இல்லாமல் போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ரூப் பீம் வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக கொண்டு வரீங்கன்னா, இல்லை நான் வந்து லோட் பியரிங்கோ இல்லை அப்படின்னா செமி லோட் பியரிங்கோ பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ரூப் பீம் தேவையில்லை. ஆனால் செமி லோட் பியரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி காலத்தை ரைஸ் பண்ணி ஸோ அதை வந்து அவ்வளோ தூரம் காசு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு சரிங்களா. காலத்தை நீங்கள் வந்து ஒன்று பேஸ்மெண்ட்டோடையோ இல்லை பிளிந்த் பீமோடையோ கட் பண்ணி விட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாலும் பிளிந்த் பீமை டிசைன் பண்ணி நீங்கள் வந்து G+1 G+2 எடுத்துக்கலாம், இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் தகுந்தாலும் நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த இடத்துல தேவை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரூப் பீம் போட்டே பண்ணுங்கள். நான் வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணணும், எனக்கு வந்து ஓரளவு லைஃப் இருக்கணும் அப்படின்னா செமி லோட் பியரிங்கு, இல்லை நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஓவரால் காஸ்ட்டை வந்து நான் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் கல்லுக்கட்டு கருங்கல்ல போட்டு கல்லுக்கட்டு கட்டி சுற்றி வந்து பேஸ்மெண்ட் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வால் கட்டி அதுக்கு மேலே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான பிளான் ஆல்டரேஷனும் இதில் வந்து பண்ண முடியாது நீங்கள் வந்து லோட் பியரிங் பண்ணுறதா இருந்தால். இன்னொன்று வந்து எந்த இடத்துல முக்கியமாக தேவை ரூப் பீம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் பண்ணி ஆகணும். இது கூட அடுத்தடுத்த ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து பிளிந்த் பீமை ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா மேலே உள்ள ரூப் பீம் தேவையில்லை. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலும் மேலே உள்ள ரூப் பீம் தேவையில்லை. ஆனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக தேவை. அது எங்கே அப்படின்னா போர்ட்டிகோ. ஏன்னா போர்ட்டிகோவில் உங்களோட லோடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எர்த்துக்கு போகாது, உங்களுக்கு அந்த பில்லர் வழியாக தான் போகும். ஸோ அந்த இடத்துல டிசைன் பண்ணி மட்டும்தான் நீங்கள் வந்து ரூப் பீம் போடணும். எல்லாமே டிசைன் பண்ணி தான் பண்ணணும் உங்களுக்கு. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸு சேவ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வைஸும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வராது இந்த அளவுக்கு. ஏன்னா மெட்டீரியல் ஒருவேளை அதிகமாக போட்டாலும் காஸ்ட் எக்ஸ்பென்ஸு, ஒருவேளை மெட்டீரியல் கம்மியாக போட்டாலும் உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் எவ்வளோ தேவை அப்படிங்கிற கேல்குலேஷன் பண்ணி பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங். அது மாதிரி ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணணும். போர்ட்டிகோக்கு வந்து வேறு எந்த விதமான ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து கிடையாது. கண்டிப்பான முறையில் நீங்கள் பிளிந்த் பீமும் டைப் பண்ணி ஆகணும், ரூப் பீமும் டைப் பண்ணி ஆகணும்.
அப்படி டைப் பண்ணால் தான் மேலே உள்ள லோடு வந்து உங்களுக்கு வந்து காலம் வழியாக இடத்துக்கு போகும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான் நடக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஓப்பன் இருக்கோ, போர்ட்டிகோன்னு இல்லை, எங்கெங்கெல்லாம் வால் சப்போர்ட் இல்லையோ அந்த இடத்துல கண்டிப்பான முறையில் நீங்கள் ரூப் பீம் போட்டு தான் பண்ணணும். ஒருவேளை வால் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த வால் வழியாக தான் லோடு போக போகுது அப்படின்னா அந்த தரையில் உள்ள இந்த பிளிந்த் பீமையும் நீங்கள் வந்து டைப் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிடணும். கல்லுக்கட்டு போடுறீங்களா, அந்த கல்லுக்கட்டுலேயும் நீங்கள் ஒரு பேஸ்மெண்ட் பெல்ட் மாதிரி போட்டு அதையும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பில்டிங்கோட லைஃப்பும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் மாடி கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதை வந்து பயம் இல்லாமல் நீங்கள் வந்து துணிச்சலாக இறங்கலாம். ஸோ அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டையில் இதெல்லாம் கவனித்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து G+1 G+2 எது எடுக்க போகிறீங்களோ உங்களோட பில்டிங்கோட லைஃப்பையும் நீங்கள் வந்து அதிகரிக்கலாம். சரி, இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.